ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிச்ச ராகவே கேதுவே நமோ நமஹ. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருபரணி என்றும் குரு வழியில் குருவினை சிப்பம் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில மாதந்தோறும் பார்க்கக்கூடிய பலன் செப்டம்பர் மாத பலன். இந்த செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற? அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். இந்த மாதத்துல ஒரே விசேஷம் தாங்க. விநாயகர் பெருமான் பிறந்த மாதம் செப்டம்பர் மாதம். செப்டம்பர் 14 எல்லா விநாயகர் கோயிலுக்கும் போயிட்டு எல்லாருமே விநாயகர் பெருமான வழிபாடு பண்றது மிக மிக சிறப்பு. தமிழ் கடவுளை விநாயகரை கும்பிடாம எந்த காரியமும் ஆரம்பிக்க முடியாது. அப்படியோட விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 14 வருது. இந்த மாசத்துல பாருங்க நிறைய கிரகம் ஆட்சி உச்சமா இருக்கு. நீங்க அனைவருமே உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கோங்க அம்மன் அருள் டிவில. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலத்துல வர்றாரு. எப்ப? செப்டம்பர் மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் ஆட்சி பலம். அடுத்த சூரியன் ஆட்சி பலம். புதன் உச்சத்துக்கு வர்றாரு. இவ்வளவு கிரகம் ஆட்சி உச்சம் ஆகும் போது ஏதாச்சும் ஒருத்தருக்கு நல்ல ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார். அதனால நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து மூவ் பண்ணி வாங்க. கண்டிப்பா இந்த மாசத்துல மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். ஏன்னா தொடர்ந்து அம்மன் டிவில எல்லா கிரக பேச்சு கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க. அனைவருக்குமே மிக மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப 12 ராசிக்கும் இந்த செப்டம்பர் மாசம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. அன்பார்ந்த மீன ராசி என்பவர்களே, பொதுவாக மீனராசி காலச்சக்கரத்தின் 12வது ராசி தான் மீனராசி. எப்பவும் பாருங்க இந்த மீனராசிக்காரங்க பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலும். சரி, இவங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும் சொல்லிட்டு எல்லாம் டேலண்டா பேசணும். இதுதான் மீனத்துடைய இயல்பான குணம். இந்த மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாரும் கெஸ் பண்ண முடியாது. கரெக்டா இரட்டை குணம் இருக்கும். ஆனா எல்லா விஷயத்தையும் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சக்கூடிய தன்மை எதுனா இந்த மீனத்துக்கு மட்டும் அதிகமா இருக்கு. வெளிநாடு, வெளியூர், பல பிசினஸ், பல தொழிலை மாற்றக்கூடிய ஒரே ராசி மீன ராசி மட்டும்தாங்க. இது அறிவால தூண்டக்கூடிய எல்லா வேலையும் நீங்க பார்ப்பாங்க. இப்படி அறிவு, ஞானம், கலை, இது மாதிரி நிறைய நாட்டங்கள் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். ஒரு வேலையை கரெக்டா பார்க்கணும். இதான் உங்களுடைய கரெக்டா இருக்கும். அப்படிப்பட்ட மீனராசி என்று வரக்கூடிய செப்டம்பர் மாத பலன் எப்படி மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாங்க திரும்ப சொல்றேன். அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக நல்லபடியாக சேரும். இந்த மாசம் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதுக்கான பதிவு தான். அது மட்டும் இல்லைங்க, ஒரு நட்சத்திரத்துக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அதுக்கான பதிவு இந்த வீடியோல கடைசியில இருக்கு. கண்டிப்பா பாத்துக்கோங்க. இந்த கிரகமே பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்க ஜென்ம சனி சொல்லுவாங்க. உங்க ராசியில சனி பகவான் இருக்காரு. இப்படி உங்க ராசியில சனி பகவான் சஞ்ச ராசியில 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல செவ்வாய். அடுத்து பாருங்க 5ஆம் பாவத்துல குரு பகவான். அடுத்து 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன், புதன், கேது ஒரு 3 கிரகம் இருக்குங்க. அடுத்து 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் சஞ்சார செய்வார். அடுத்து 12ஆம் பாவத்துல ராகு பகவான். இதான் கிரகத்தோட இதுல 3 கிரக பிரிச்சு வருது. நம்பர் 1 பாத்தீங்கன்னா கரெக்டா செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து சொந்த வீட்டுக்கு வராருங்க. இது செம்ம சூப்பர். 6ஆம் இடத்துக்கு ஒரு சொந்த வீட்டுல வந்து 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. இப்ப செப்டம்பர் 16 அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வேற 7ஆம் பாவத்துக்கு வந்துருவாரு. அடுத்து புதனும் 7ஆம் இடத்துக்கு வரும். எப்ப? செப்டம்பர் 27. செப்டம்பர் 19 பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நேர செவ்வாய் வந்து குருமங்கல யோகத்துல உங்களுக்கு சூப்பரா உட்கார்றாரு. எப்படி? குருமங்கல யோகத்துல இருப்பாரு. செவ்வாயும் உங்களுக்கு இறையுது 2ஆம் வீட்டு அதிபதி. எப்படி? வருமானத்துக்குள்ள அதிபதியும் 9ஆம் பாக்கியாதிபதியும் சேர்ந்து உங்க ராசி அதிபதியோட சேர்ந்து இருப்பாங்க. அப்ப நீங்க 2 என்ன, உங்களுடைய பேச்சு எங்க போகுது, அங்க உங்களுடைய வருமானம் போகுது, உங்களுடைய பொருள் போகுது, நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் போய் ஒண்ணு சேருது உங்க ராசி அதிபதியோட. அப்ப நம்ம இங்க என்ன சொல்லணும்? 7 சனி இருக்குது, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது. இது குருமங்கல யோகத்தை இந்த செப்டம்பர் மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. தயவு செய்து கெட்டதா எதுவுமே சிந்திக்காது, வேண்டாம். நல்லதை மட்டும் நினைப்ப கண்டிப்பா நல்லது தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க நம்மதே வாழ்க்கையிலும் கஷ்டப்படுறோம், எல்லாத்துக்குமே ஒரு கர்மா இருக்குங்க. அதாங்க கர்மாவை யாருமே பாக்குறது இல்லைங்க. இது எல்லாமே நீங்க ஃபுல்லா வாழ்க்கைக்காண்டி பண்ணு பாக்குறீங்க. உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்க ஜாதகத்துல நீங்க என்ன கர்மாவில பிறந்திருக்கீங்க, கண்டிப்பா அதை கண்டுபிடிங்க. அதுக்கான பரிகாரத்தை பண்ணுங்க, அதுக்கான வழிமுறையை பண்ணுங்க. கண்டிப்பா வாழ்க்கை எல்லாருமே ஜெயிக்கலாம். பெருசா உள்ள பாதிப்பு சின்னதா இருக்குங்க, பரிகாரத்துல இருக்குன்னு நான் சொல்றேன்.
ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? மீனராசிக்காரன். இப்ப சரி என்னதான் பண்ணிருக்கேன், சனி பவன் சரியில்லைப்பா, இதை அப்படியே வச்சுட்டா என்னதான் அவர் பண்ணிருப்பாரு? நீங்க கேட்டு பாருங்க. அவங்கள்ட்ட இவங்க கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் எத்தனை பேருக்கு வேலை ஒத்துத்துல ப்ரொமோஷன் கிடைக்காம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க? எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்க, ஆனா கிடைக்க போது சொல்றாங்க கிடைக்கல. இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் தள்ளி போது ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்துல ஒரு பிரச்சனை இருக்கு, மூத்த சகோதர பிரச்சனை இருக்கு. எப்படி பெருங்குண்ட பணத்தை கொடுத்து நான் ஏமாந்தேன், தொழில் ரீதியா ஒரு தாக்கத்தை சந்திச்சேன், மாமனார் மாமி அவர்களோட ஒரு பிரச்சனையை பார்த்தேன். இதெல்லாம் நீங்க மீனராசியை கேட்டா அப்படியே சொல்லுவாங்க. தொழில், மாமனார், மூத்த சகோதரர், உடம்புல கால்வெளி, தொடைப்பகுதி, கால்வெளி ஏதாவது பிரச்சனை கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன கேட்கணும்? ஏதாச்சும் ஒரு வழக்கு இருக்கா? இவங்கிட்ட அப்படிதான் கேளுங்க. கும்பராசி கேட்டு மீனராசி கேளுங்க, உங்களுக்கு டாக்குமெண்ட் வழக்கு இருக்கான்னு மட்டும் கேட்டு பாருங்க, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க, ஆமா இருக்கு. இடத்துலயோ, வண்டிலேயோ, வாகனத்திலேயோ, பூமியிலேயோ ஏதோ ஒரு வழக்கு என் மேல இருக்கு. மனைவிட்டையோ, ஏதோ ஒரு சின்ன தடங்கள் இருக்கு. ஒண்ணு திருமண தடை இருக்கணும், இல்ல வீடு, வண்டி, வாகனம் ஏதாச்சும் ஒரு தடங்கள் இப்ப ரீசெண்டா 2 மாசத்துக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஏதாச்சும் சொல்றேன் தெரியுங்களா? எப்ப குரு பகவான் சனி சாரத்தை விட்டு விலகி புதனுக்கு வந்தாரோ இது மாதிரி தாக்கத்தை காட்டிடுவோம். ஒரு அலைச்சல், மனக்குழப்பம், வேலையில்லா தன்மை, தொழில் உத்தியோக தடங்கள், இது மாதிரி நிறைய விஷயம், திருமணம் ஆகாம தடங்கள், இது மாதிரி நிறைய விஷயம் யாருக்குரிய ஜாதகத்துல குருவும் சனியும் சரி இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா இதை எதுவுமே அவங்க மறுப்பே சொல்ல முடியாதுங்க. நிறைய நரம்பு சார்ந்த பிரச்சனை, தோல் சார்ந்த பிரச்சனை, ஸ்கின் சார்ந்த பிரச்சனை இருக்கும் பாருங்க, கேட்டு பாருங்க. இதெல்லாம் அவங்க சந்திச்சிருப்பாங்க. இப்ப எல்லாமே பாருங்க, டோட்டலா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பிரச்சனை குறையும். ஏன் எடுத்தோன்னே இங்க குறையாதுங்க. தசாபதி நல்லா இருந்தா இப்ப குறையும். இப்ப நடக்கூடிய சொல்லக்கூடிய பலன் வந்து நல்ல காரியத்தை காட்டுது. நீ வருமானம் நிறைய வரணும்னு சொல்லி காட்டுது. பொருளாதார வருமானம் குறையில்லாம உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுது. ஏதாச்சும் நீங்க சொல்றீங்க பொருளாதார வருமானம் நல்லா இருக்கணும். 2ஆம் வீட்டு குருமங்கல யோகத்துல கரெக்டா செப்டம்பர் மாசம் 10ஆம் தேதி செவ்வாய் இணைஞ்சிட்டாருன்னா எவ்வளவு கடன் வந்தாலும் நீங்க கடனை அடைச்சிருவீங்க. இங்க செவ்வாய் நீசம் தானே, அங்க எப்படி நல்லது பண்ணுவாரு? உங்க ராசியில இங்க உச்சமா உட்காந்துருக்காரு. இதுதான் முழுமையான குருமங்கல யோகம். நீசப்பங்க ராஜ யோகத்துல இந்த குருமங்கல யோகம் மீன ராசிக்கு வேலை செய்யும். இதை எழுதியே வச்சுக்கோங்க. ஒண்ணு நல்ல காரியம் நடக்குங்க, கடன் அடைப்பீங்க. எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். இல்ல இடம் வாங்குவீங்க, எப்படி இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, லோன் கடன் அடைப்பீங்க. வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு வேலை, சூப்பரான வேலை. ஒண்ணு மனைவிக்கோ இல்ல கணவனுக்கோ அரசாங்க காசு பணம் உள்ள வரும். அப்படிலாம் அரசாங்க வேலை கிடைக்கும். எத்தனை வேலை நீங்க முயற்சி பண்ண சொல்லுங்க. நீங்க அரசாங்க வேலை மட்டும் முயற்சி சொல்ல வேண்டாம். தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தாலும் சரி, அவங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போவாங்க. கணவனோ மனைவி யாருக்காச்சும் வேலை உத்தியத்துல அந்த வண்டி போறோம். வேலை உத்தியத்துக்கு எந்த ஒரு கெட்டது நான் சொல்ல வரல. ஏன்னா இப்ப நல்ல கிரக அமைப்பு நல்ல ஒரு அமைப்புல இருக்குது. இந்த குருமங்கலமும் யோகமும் அமைஞ்சிட்டா உங்களுக்கு ப்ரமோஷன், நம்ம கிடைக்கக்கூடிய புண்ணியம் எல்லாமே தேடி வந்துடும். குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனவர்த்தம் நீங்கிரும். காதல் திருமணம் நடக்கும். நிறைய நல்ல விஷயம் குடும்பத்துல வந்துகிட்டே இருக்கு. நல்லதை மட்டும் சுவாசிப்பீங்க, கெட்டதை சுவாசிக்க மாட்டீங்க. அதுக்கான கிரகம் வரக்கூடிய நாள் செப்டம்பர் 19. அதே மாதிரி புதுசா தொழில் பண்ண தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புக்கு நான் எந்த ஒரு தடங்களும் சொல்ல மாட்டேன். இனிமேதான் ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா இப்ப புதனுடைய சாரத்துல இந்த புதனும் புதாட்சி உட்காந்துருக்கா. அந்த 27க்கு அப்புறம் உச்சமாகும் போது பயங்கரமா படிப்புகளில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. இது எல்லாமே கிரகமைப்பு அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு. நான் எந்த கெட்டதும் சொல்ல வரல. மெயின் ஐடிஎஃப்ல எத்தனை பேர் இருக்கீங்க, அவங்களுக்கு நல்லா இருக்கும். பேங்க் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல எத்தனை பேர் இருக்கீங்க, சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் சம்பந்த ஃபீல்ட்ல எத்தனை பேர் இருக்கீங்க, சூப்பரா இருக்கும். நகைக்கடை வச்சிருக்கவங்க, அடுத்தது ஆசிரியர் துறை, கல்வி நிறுவனம், வக்கீல் துறை, இந்த துறை எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கிரகமைப்பு நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. நிறைய பேர் கேக்குறீங்க, நான் லாட்ரி எடுக்கட்டுமா வேண்டாமா? நீங்க எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க. இப்ப செம்ம யோகம். சனி பகவானும் புதன் சாரத்துல, குரு பகவானும் புதன் சாரத்துல. அந்த புதன் வந்து உச்சமாகக்கூடிய நாள் செப்டம்பர் 27. இப்ப புதாதித்ய யோகத்துல சூப்பரா ஆட்சி பெற்ற சூழல் சேர்ந்து உட்காந்துருக்காரு. அப்ப கண்டிப்பா நீங்க லாட்ரி எடுத்தா கண்டிப்பா அடிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ஜாதகத்தை பார்த்து என்ன நம்பர், லக்கிய நம்பரை பார்த்து இருக்கணும். சம்பந்தம் இல்லாம எடுத்துட்டு அடிக்க சொல்லி அடிக்காம இருக்கும். ஃபீல் பண்ணுவீங்க. என்ன லக்கியான நம்பர் அதை எடுத்து பாருங்க, சூப்பரா. பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு பாருங்க, சொந்த வீடு, அப்பா சொத்து, தாத்தா சொல்ல வழக்கத்துல ஜெயிப்பீங்க.
இது எல்லாமே நல்லா இருக்கு. தொழில் உத்தியோகத்துக்கு நான் எந்த ஒரு தரங்களும் சொல்ல மாட்டேன். ஜென்ம சனியை மட்டும் பாத்துக்கோங்க. சனி போல எப்படி மட்டும் பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கு. இப்ப நட்சத்திரத்துக்குள்ள பெறுவோமா? முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க. ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரிகமான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், பயங்கரமா சிந்திச்சு பேச கொடுக்கணும், எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க. யாரு இந்த புரட்டாதி நட்சத்திரம் நல்ல ஒரு டேலண்டா இருப்பாங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா சரிபவன் சாரத்துல போனா பாத்தீங்களா, இப்பதான் புதன் சாரத்துல ஒரு 2-3 மாசம் பாருங்க ரொம்ப இம்சப்பட்டிருப்பாங்க. பணம், பொருளாதார, வேலை, உத்தியோகம், பொருளாதார தடை, உடம்பு ஆரோக்கிய தடை, செலவு கடை, நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க. யாரும் இந்த புரட்டாதி சில பிறந்தவங்க நீங்க கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஆமாங்க. ஏன்னா அவங்க நிறைய ஜனங்கிறது இந்த புரட்டாதி பிறந்தவங்க தான். இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு. வீட்டுல நல்ல விஷயம், நல்ல காரியம், சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, சொத்து வாங்கக்கூடிய எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு நல்ல விஷயத்தை பத்தி நோக்கி போயிட்டே இருக்கு. கண்டிப்பா நல்ல விஷயம் உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கு. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். எப்படி உத்திரட்டாதினா இதுல ரொம்ப ஒரு உழைக்கக்கூடிய நட்சத்திரம். ஒரு தைரிய தன்னம்பிக்கை நிறைய இருக்கு. நீங்க செக் பண்ணியே பாத்துங்க. நீங்க எத்தனை பேர் உத்திரட்டாதியில பண்ணி பாருங்க, அவங்கள்ட்ட திறமை நிறைய இருக்கு. அறிவு, ஞான, திறமை பயங்கரமா இருக்கு. இனிமே எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் வராது. நிறைய நல்ல விஷயம் வந்துகிட்டே இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம். லாபம், வருமானம், பொருளாதார, வேலை, உயர் பதவி, வெளிநாடு, வெளியூர், இனிமே ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அந்த விசா பிரச்சனை, எப்படி இதெல்லாம் பாக்குறது, விசா பிரச்சனை, இந்த உத்தியோக பிரச்சனை, நிறைய தடங்கள் இருக்கும். இனிமே பார்க்க முடியும். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய நல்ல பலன் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க இந்த உத்திரட்டாதி பலன். அடுத்த ரேவதி நட்சத்திரம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், பயங்கரமா புத்திசாலி குணம், டேலண்டான அறிவான குணம் நிறைய இருக்கும் பாருங்க ரேவதி நட்சத்திரம். இனிமேதான் இவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் வந்துகிட்டே இருக்கும். எதுக்குமே கவலைப்படாத, ரேவதி நட்சத்திரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். ஏன்னா சனியும் புதனுடைய சாரத்துல போறாரு, குருவும் புதனுடைய சாரத்துல போறாரு. அந்த புதன் 6ஆம் இடத்துல இருக்காரு. இது பண்ணி வேலை இல்ல, கடன் இருக்கு, பகை இருக்கு, நான் மருத்துவ செலவு வரை செலவு பண்ணு கேட்ட பாருங்க 2-3 மாசம் செலவு அதிகமா பண்ணிருப்பாங்க ரேவதி சில பரவாயில்ல. இன்னும் 27க்கு அப்புறம் நான் செலவே அவங்க சொல்ல மாட்டேன். அவங்க எல்லா எடுத்தாலும் வெற்றியா மாறும். விசா பிரச்சனை, அடுத்து பார்த்தோன்னா டாக்குமெண்ட் பிரச்சனை, ஐடிஐ ஃபீல்ட்ல இருக்கவங்க, அப்புறம் ஷேர் மார்க்கெட் உள்ளவங்க, அந்த பணம் கொடுத்து பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு அறிவால தூண்டக்கூடிய வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய லீடரான ஒரு போவாங்க இந்த ரேவதி பண்ணுவோம். நான் சொன்ன டேட்டு கரெக்டா 27 செப்டம்பர் 27 நிறைய நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். இப்ப கொஞ்சம் எல்லாமே தடங்கள், தாமதம், இது மாதிரி பிரச்சனையா பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா பெருசா பாதிக்காது. அந்த கேதுவோட சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் குழப்பம் நிறைய மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். எனக்கு கவலைப்பாதீங்க, நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். வரக்கூடிய செப்டம்பர் மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.